டிக்கிலோனா டிக்கிலோனா டிக்கிலோனா. அங்கே வெளியில் என்ன பிரச்சனை நடந்துட்டுருக்கு? இந்த ஆள் என்னடானா டிக்கிலோனாவா? இரியா வரேன். ஐயோ அஞ்சலி. என்னது அஞ்சலியா? ஐயோ தூக்கத்தில் உளறிட்டமே, இப்போ சமாளிக்கணுமே. யோ, அங்கே என்னையா பள்ளத்துக்குள்ளே தேடிட்டு இருக்க? எந்திரியா, எந்திரிச்சு யார் அந்த அஞ்சலின்னு பதில் சொல்லு. என்னம்மா நீ நடு ராத்திரி தூங்கிட்டு இருக்கவனை எழுப்பி அஞ்சலி யாரு ஆறிலி யாருன்னு கேட்டுட்டு இருக்க? பின்ன என்னையா, பள்ளத்தில் விழுந்தா எல்லாம் என்னன்னு கத்துவாங்க. ஒன்று அம்மான்னு கத்துவாங்க, இல்லை அப்பான்னு கத்துவாங்க. நீ என் பேரை கூட சொல்ல வேணாம், ஆனால் வேற எவ பேரையோ சொல்றியே, யாரவ? அட நீ வேறம்மா, என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டியே. எனக்கு கனவுல மலையில இருந்து கீழே உழுவுற மாதிரி கனவு வந்துச்சு. அப்படி உழுவுறப்போ ஐயோ இப்படி விழுந்தா கண்ணீர் அஞ்சலியில போடுவாங்க அப்படின்னு நினைச்சேன். அதை வெளியே சொல்லும்போது ஐயையோ அஞ்சலின்னு சொல்லிட்டேன். அதாம்மா நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட. ஓ சரிங்க. இருந்தாலும் இந்த ஆளை நம்பலாமா வேண்டாமா? என்னால ஒருத்திய கல்யாணம் பண்ணிட்டே சமாளிக்க முடியல, இதுல இன்னொன்னு வேறையா? இவளை புரிஞ்சுக்கிட்டு இவ கூட வாழ்க்கை நடத்துறதுக்குள்ளே எனக்கு வயசாயிட மாட்டேங்குது. இதெல்லாம் நான் எங்க போய் புலம்புறது? நீங்கள் மைண்ட் வைஸ்ன்னு நினச்சி சத்தமாக பேசிட்டீங்க. அது 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 சின்ன பொண்ணு, நான் என்ன சொல்ல வந்தேன்னா, ஐயோ ஓவரால் ஒரு ரோல் ஆகுதே. அது சின்ன பொண்ணு, அதாவது உன்னை தவிர வேற யாருமே என்ன கல்யாணம் பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்ல வந்தேன். தூக்கத்தில் ஏதோ உளறிட்டமா. ஏதோ சரியா சொல்லி சமாளிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். இல்லை அவ கவனிக்கலையானு தெரியலையே. அதானே, இந்த முட்டாளை தவிர வேற எந்த முட்டாளை உங்களை கல்யாணம் பண்ணிக்க போகுது? ஆமா சின்ன பொண்ணு, எப்படி தப்பிச்சிட்டோம். சரிம்மா போய் படுத்து தூங்கு, நானும் கொஞ்ச நேரம் தூங்கி எந்திரிச்சிடுறேன். இதுக்கு மேலே எங்கே தூங்குறது? அவ்வளோதான், நேரம் ஆயிடுச்சு, விடிஞ்சிருச்சு. சீக்கிரமாக குளிச்சுட்டு வேலை கிளம்புற வேலையை பாருங்கள். நான் போய் கிச்சனில் வேலை பார்க்குறேன். என்னமோ இவளே எல்லாத்தையும் சமைக்கிற மாதிரி பேசுறது பத்தியா? என்ன சொன்னீங்க? இல்லம்மா என்ன சமைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டேன். அதுவா, உங்களுக்கு சாப்பாடு பருப்பு குழம்பு ஓகேவா இல்லை தோசை பருப்பு குழம்பு ஓகேவா? எனக்கு சாப்பாடும் பருப்பு குழம்பும் ஓகேம்மா. சரிங்க, அப்போ நான் தோசையும் பருப்பு குழம்பு வச்சிடுறேன். ஏன்னா நேற்று வச்ச சாப்பாடே நிறையா இருக்கா. அந்த சாப்பாடெல்லாம் நாங்கள் தயிர் ஊற்றி கரைச்சி குடிச்சிட்டு உங்களுக்கு மட்டும் ஆஃபீஸ்க்கு 2 தோசை சுட்டு கொடுத்துட்டு அந்த பருப்பு குழம்பு வச்சிட்டோன்னா இன்றைக்கி ஃபுல்லாக அது வச்சுக்கலாம். வேலை முடிஞ்சிடும் பாருங்க. அதான். ஹஹா, எனக்கு தெரியாத உன்னை பற்றி. நான் சோறு கேட்டா நீ தோசை செய்கிறேன்வேன், நான் தோசை கேட்டா நீ சோறு செய்கிறேன்வேன். அதனால தான் நான் சோறு செய்ய சொன்னேன். இப்போ நான் நினச்ச மாதிரியே எனக்கு தோசை கிடைச்சிச்சு பத்தியா? ஆத்தாடி சோஃபா மேலே பூதம். ச்சே, என் தங்கச்சி தானா? இப்போதான் தெரியுது ஏன் சோஃபா பள்ளமாக இருக்குன்னு. எப்படி தூங்குறா பாரு எரும மாடு மாதிரி. அங்கே எழுப்பிவிட்டா இங்கே வந்து படுத்துக்கிறா, இங்கே எழுப்பிவிட்டா அங்கே போய் படுத்துக்கிறா. ஸோ அப்பா, என்ன மாதிரியே ஒரு இழிச்சவாயே இவளுக்கு மாட்டிக்கிட்டான். அவன் எங்கே போனானோ தெரியல. என்ன சொன்னவண்ணா வந்துட்டான் பூதம் மாதிரி. ஏன் அதிர்ச்சியாக பார்க்குறீங்க? என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? அதுவா தொப்பித்தாலையா? ஐயோ அதுவா, இப்போதான் உங்களை பற்றி நினச்சேன்னா உடனே வந்துட்டீங்களா? உங்களுக்கு 100 ஆயுசு அப்படின்னு சொல்ல வந்தேன். எதுக்கு அத்தனை வருஷமும் உங்கள் தங்கச்சிக்கிட்ட மாட்டிட்டு சீரியல் ஏறதுக்கா? எப்போ பாரு உங்களுக்கு காமெடி தான். சரி எனக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆச்சு, நான் போயிட்டு வந்துடுறேன். என்ன நான் சீரியஸாக பேசிகிட்டு இருக்கேன், காமெடி பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு போகிறாரு. திருடனே வந்து இவளை தூக்கிட்டு போனால் கூட இவ எந்திரிக்க மாட்டாளாட்டுங்க. எப்படி தூங்குறா பாரு, சேத்துல பன்னிக்குட்டி மாதிரி கிடக்குறான். மீனுக்குட்டி, மீனுக்குட்டி எந்திரிமா. இப்போ நம்ம என்ன கேட்டோம், நம்மள இந்த மிதி மிதிக்கிறான்னு தெரியலையே. நம்ம பாசமாக மீனுக்குட்டின்னு தானே கூப்பிட்டோம், இதில் என்ன குத்தாகி போச்சுன்னு தெரியலையே.
பறக்க விட்டா என் ஜோலி இனி காலி. என்னவ நம்ம மேல நடனமாடுறா, ஓடுறா, குதிக்கிறா, தாவறா, ஒன்றும் புரியலையே. ஐயோ என்னங்க நீங்களா? ஆ, பின்ன நான் இல்லாம பக்கத்து வீட்டுக்காரனா? சாச்சிப்டா மச்சான், சாச்சிப்டா.